தயவுசெய்து எழுந்து நின்று ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் எங்களை ஜெபத்திற்காக கூட்டி சேர்த்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேலையை ஆசீர்வதித்தருளும். ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஜெபம் என்கிற இந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். தேவாதி தேவன் ராஜாதி ராஜனுக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடிய தகுதியை தந்து, திராணியை தந்து, எங்கள் ஜெபத்தை நிச்சயமாக கேட்பீர் என்கிற உறுதியை எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஜெபத்தில் எங்களை நடத்தும். ஆவியானவர் தாமே எதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதில் இன்றைக்கு எங்களை நடத்துவீராக. இதை நன்றாக கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தருளும். இது ஒரு பிரயோஜனமான அற்புதமான ஒரு நேரமாக நேருக்கு ஆக்கித்தாரும். இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு மட்டும் இல்லை, தூரத்திலிருந்து எங்களோடு இணைந்திருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நமக்காரோம். சங்கீதம் 83க்கு திருப்பிக் கொள்வோம். இது ஒரு ஜெபிக்கிற வேலை மட்டுமல்ல, அதோட முக்கியமாக ஜெபிக்க கற்றுக்கொள்கிற ஒரு வேலை. ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணால் பத்தாது. தினந்தோறும் ஜெபம் பண்ணணும் இல்லையா? இங்கே ஒரு வாரத்துக்கு ஒருக்க நம்ம ஜெபம் பண்ணுறது போதவே போதாது. அப்போ எதுக்கு இங்கே வர்றோம்? இது ஜெபிக்க கற்றுத்தருவது சபையினுடைய வேலை. நிறைய பேர் ஆண்டவர் அறிஞ்சு புதுசாக வந்திருக்கலாம். ஒருவேளை நிறைய பேர் கிறிஸ்தவ இதிலே பிறந்து வளர்ந்து, ஆனால் ஒரு பெரிய ஜெப வாழ்க்கையை வளர்த்து கொள்ளாமல் அதை பற்றி ஒன்று தெரியாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எப்படி ஜெபிக்கிறதுன்னு கற்றுக்கொள்வதற்கு, அதன் மூலமாக நல்ல ஒரு ஜெப வாழ்க்கை உண்டாவதற்கு இந்த வெள்ளிக்கிழமை இரவு பயன்படும். கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். அது எதுக்குன்னா, வேத வசனத்தை வாசித்து அதை தியானித்து ஆவியானவர் அதிலிருந்து சில காரியங்கள் நம்மளுக்கு எடுத்து கொடுப்பார். எதுக்காக ஜெபம் பண்ணோன்னு. அப்படி ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நேற்று பண்ணதையே பண்ணுறாங்க சிலர். 5 வயசில் கற்றுக்கிற ஜெபத்தை திருப்பி திருப்பி சொல்லிட வேண்டியது, அதுதான் ஜெபம் நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு இந்த ஜெபத்தில் நம்மை நடத்துவார். அது அற்புதமான ஒரு அனுபவமாக இருக்கும். நாம் நினச்சி பார்க்காத காரியங்களை பற்றி, கற்பனை கூட பண்ணி பார்க்காத காரியங்களை பற்றி நிறைய நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இதுக்கு வந்தோன்னு. எப்படி வந்தோன்னா ஆவியானவர் வசனத்தை கொண்டு வருகிறார். அதனால தான் சங்கீத புஸ்தகத்தை பயன்படுத்துகிறோம். சங்கீத புஸ்தகம் ஜெபிக்கிறதுக்காக எழுதப்பட்ட பாடல்கள், ஜெப பாடல்கள்னு சொல்லலாம். அதனால் இது ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குது. அது ஜெபிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு டூலாக இருக்குது. வேத வசனத்தை பயன்படுத்தி எப்படி ஜெபிப்பது, அதை தான் கற்றுக்குறோம் நம்ம. அதுதான் ரொம்ப நல்ல மெத்தட் ஜெபிக்கிறதுல. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்நாள் முழுக்க ஜெபம் போர் அடிக்கவே அடிக்காது. ஜெப நேரத்தில் என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கவே மாட்டீங்க. கர்த்தர் அற்புதமாக ஜெபத்தில் நடத்தும். அதனால் பெரிய வாழ்க்கையில் பெரிய மாற்றம், நம்முடைய உலகத்திலே குடும்பத்தில் எல்லாத்துலேயும் பெரிய மாற்றத்தை நாம் காண்போம். சரி, 83ஆம் சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 83ஆம் சங்கீதத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். 82 சங்கீதங்கள் முடிச்சிருக்கோங்க. 83. இந்த சங்கீதத்தை அவுட்லைன் அப்படின்னா 2ஆக பிரிக்கலாம். ரொம்ப சிம்பிள் அவுட்லைன். முதல் பகுதி இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களுக்கு சில சத்துருக்கள் அவர்களை ஒழித்து கட்டணும், தீர்த்து கட்டணும்னு நிற்கிறாங்க. இவங்க இருந்தாங்கன்னு கூட நினைவு இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு விரோதமாக கிளம்பி இவங்களை ஒழித்து கட்ட விடணும்னு நிற்கிறாங்க. அதான் அவங்க பிரச்சனை. அவங்க பிரச்சனையை சொல்கிறாங்க. அதுதான் முதல் பகுதி. அது 1லேருந்து 8 வரைக்கும். 9லேருந்து 18 வரைக்கும் 2வது பகுதி. ஜெபிக்கிறாங்க. அவங்க எதுக்கு ஜெபிக்கிறாங்க? கர்த்தர் தலையிட்டு இந்த காரியத்தில் அவருடைய எதிரிகளை மடங்கடித்து ஒரு பெரிய வெற்றி அவர்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். ஸோ பிரச்சனையை சொல்கிறாங்க. அதுதான் முதல் பகுதி. 2வது பகுதி அந்த பிரச்சனைக்கான ஜெபம். இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்குது. ரொம்ப லேசான காரியம் இல்லை, நிறைய அற்புதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கென்று அடங்கி இருக்கிறது. ஆனால் முதல் 8 வசனங்கள் வாசிப்போம். தேவனே மௌனமாக இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாராய் இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள்.
இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தியரும் ஏக நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அசீரியரும் அவர்களோடு கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். சேலா. இந்த சேலா ரொம்ப முக்கியம். இதை நான் விளக்கி சொல்ல போகிறேன். முதல் 8 வசனத்தை சொன்ன பிறகு அந்த சேலாவை பண்ண போகிறோம். சேலோன்னா இன்னும் கொஞ்சம் நின்று கவனித்து ஆழமாய் சிந்தியுங்கள்னு அர்த்தம். அதை நிச்சயமாக பண்ணணும். அதில் எவ்வளோ காரியங்கள் இன்றைக்கி வரும்ன்றதை பார்ப்போம். இந்த முதலாவது காரியத்தை முதல்ல பார்ப்போம். இந்த முதல் பகுதியை அவங்க பிரச்சனையை சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை? அதாவது அவங்களுக்கு எதிராக ஒரு சத்துருக்கள் கிளம்பி வந்திருக்கிறாங்க. இவங்களை ஒழிச்சு கட்டணுன்னு அவங்க தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. பிரச்சனைனா அது இல்லை. சத்துருக்கள் வந்திருக்காங்கன்றது ஒரு பிரச்சனை தான். ஆனால் வெறும் அது பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா கடவுள் இருக்கிறாரு, பார்த்துக்குவார். இவங்க பிரச்சனை என்னன்னா, சத்துரு வந்து இவங்களை ஒழிச்சு கட்டி இவங்க பேரே பூமியில் இராதபடிக்கு யாரும் நினச்சி கூட பார்க்காதபடிக்கு ஆக்கணும்னு பார்க்குறான். கடவுளை காணோம். அதனால தான் அப்படி ஆரம்பிக்குது. தேவனே மௌனமாக இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அது பிரச்சனை இல்லை. கடவுளை காணுன்றது அதை விட பெரிய பிரச்சனை. கடவுள் மௌனமாக இருக்கிறாரு, இதை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, பேசாமல் இருக்கிறாரு, சும்மா இருக்கிறாரு. இங்கிலீஷில் நல்லா வருது, டூ நாட் டர்ன் அ டெஃப் இயர் அப்படின்னு NIV வருது. காதில் கேட்காத மாதிரி இருக்காதையும் அப்படின்றாங்க. இப்போ ஜெபம் பண்ணி கேட்குறோம், கதறோம், கேட்காத மாதிரி இருக்குது. ஒன்றுமே சொல்ல இருக்கிற நான் இருக்கிறேன் பயப்படாதனவா சொல்ல வேணாமா, ஏதாவது ஒன்று சொல்ல வேணாமா, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீரே, ஆள் இருக்கிற மாதிரியே தெரியலையே. எத்தனை பேர் நினைக்கிறீங்க இது பெரிய பிரச்சனைன்னு? இந்த சங்கீதமே அதை பற்றிய பிரச்சனை தான். இது நிறைய பேருக்கு அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது. அவர் பிரச்சனையை சந்திக்கும் போது கடவுள் எங்கே இருக்கிறாரு? நான் கதறி கதறி கூப்பிட்றேன், கடவுளுடைய சத்தத்தை காணுமே, கடவுளுடைய பிரசன்னத்தை காணுமே, கடவுள் எங்கே இருக்கிறாரு, எனக்கு உதவி செய்வாரா, என்னை பார்த்துட்டு தான் இருக்காரா, இந்த காரியங்கள் அவர் தெரியவா செய்தா, ஏதாவது செய்வாரா, என்னை பற்றி கரிசனை உள்ளவராக இருக்கிறாரா, என்ன செய்வார், வேற நம்பலாமா, செய்வாரா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ இது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு மனுஷன் அந்த காலத்தில் சொன்னார், ரொம்ப ஃபேமஸ் சொல்லுது. இங்கிலீஷில் எப்படி சொன்னார்? ஆல் தட் இஸ் நெசசரி ஃபார் ஈவில் டு ட்ரையம்ஃப் இஸ் ஃபார் குட் மென் டு டூ நத்திங். பொல்லாதவர்கள் பொல்லாதவைகளை செய்வதில் வெற்றி பெற வேண்டும் என்றால் வேற ஒன்றும் நடக்க வேண்டியதில்லை, நல்லவர்கள் பேசாமல் இருந்தால் போதும். பொல்லாதவர்கள் நினச்சதெல்லாம் செய்வாங்கன்னார். எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள். நல்லவர்கள் வாயை திறக்காமல் பேசாமல் இருந்தால், பொல்லாதவர்கள் எதெல்லாம் செய்யணும்னு நினைக்குமோ அதெல்லாம் வசதியாக செய்து முடிச்சிருவாங்கன்றார். பெரிய ஒரு ஃபேமஸ் சேயிங் அது. ஆங்கில பேசும் உலகத்தில் ரொம்ப பாப்புலராக இருக்குது. இங்கே கூட நம்ம டிவிலாம் இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன் நான் சிலர்லாம் சொல்கிறது. நல்லவர்கள் ஒரு காரியத்தை பற்றி ஒன்றுமே செய்யாமல் விட்டா பொல்லாதவர்கள் என்ன வேணால் செய்யலாங்க பூந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை உருவாயிடுது. பொல்லாதவர்கள் பொல்லாததை செய்ய வேற ஒன்றும் உதவி தேவையில்லை, நல்லவர்கள் பேசாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிறார். இதுக்கு பெரிய உதாரணம் என்னென்னா, ஹிட்லர் காலத்தில் நடந்த கொடுமை. 6 மில்லியன் யூதர்களை கொண்டாரு ஹிட்லர். வெறும் 6 மில்லியனை கொண்டாடுறாங்க, 50 மில்லியன் பேரை கொண்டாடுன்றாங்க. என்ன மாதிரி ஆளுகளெல்லாம் கொண்டாடுனா, மூளை வளர்ச்சி இல்லாதவர்கள், சமுதாயத்துக்கு யாரெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறாரோ இதுக்கெல்லாம் வெத்த உட்காந்து இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இந்தந்த பிள்ளைங்கள்லாம் தேவையில்லை, இல்லை இந்தந்த வயசானவங்கள்லாம் தேவையில்லை, வயசானவன் என்ன பண்ண போகிறான், பூச்சிக்கிற அனுப்பி தள்ளவனை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. இப்படி அந்த கொடூரன் 50 மில்லியன் பேரை கொண்டாருன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உலகம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. ஆனால் அப்படி செய்வான்றதுக்கான அத்தனை அறிகுறிகளும் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இருந்தது, சில வருஷங்களாகவே இருந்தது. அவன் எழும்பி வரும்போது அந்த தேசத்துக்கு தலைவனாக மாறி வருகிற நேரத்தில் நிறைய பேர் வார்ன் பண்ணாங்க, இவன் இப்படியே போனான்னா பொல்லாத காரியங்களை செய்வான், நிறைய பேரை கொன்று தீர்ப்பான்றதை சொல்லி எச்சரித்தார்கள். நல்ல நல்ல தேசங்கள், பெரிய வல்லமை வாய்ந்த தேசங்கள் பவர் கையில் வச்சுக்கிட்டு அவனை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஒரு நிமிஷத்தில் அவனை தொலைச்சிருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். அது எப்படி நடக்கும், அது எப்படி செய்வான், அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா
அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது, எவரும் அப்படி பண்ண முடியாதாகும் அப்படின்னு அதை பற்றி ஒரு அசட்டையாக இருந்துட்டாங்க. கடைசியில் சிலர் சொன்னது அப்படியே நடந்தது. அவன் நினச்சதெல்லாம் செஞ்சான். யூதர்களை குறி வச்சு 6 மில்லியன் பேரை கொன்னான். மீதி பேரெல்லாம் யூதர்கள் அல்லாதவர்கள், ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், வயோதிபர்கள், சமுதாயத்துக்கு இவங்கெல்லாம் பாரம்னு யாரெல்லாம் நினச்சானோ அத்தனை பேரையும் கொண்டு தீத்தான் பாருங்க. என்ன மனுஷன்! அப்போ நல்லவர்கள் பேசாமல் இருந்தால் பொல்லாதவர்கள் என்ன வேணால் செய்ய அதுவே போதும். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் கர்த்தருடைய மக்கள் ஜெபிக்காமல் இருந்தால் பிசாசு இந்த பொல்லாதவன் பூந்து என்ன வேணால் செய்யக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகிறது. அதனால தான் ஜெபம் ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். இங்கே வாரத்துக்கு ஒரு நாள் ஜெபம் நடக்கிறது, இது வேறு மாதிரி. இது டீச் பண்ணுறோம், அப்புறம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் மீதி நாளெலாம் பண்ணணும் அதுக்காக. ஆனால் வீட்டில் நீங்கள் பண்ணணும். நாம் ஜெபிக்கும்போது என்ன பண்ணுறோம், நம்ம வேலையை செய்கிறோம். இந்த உலகத்தில் கடவுள் நம்மளை எதுக்கு வச்சுருக்காரோ அந்த வேலையை நம்ம செய்கிறோம். எதுக்கு வச்சுருக்கிறாரு? இந்த போலீஸ்காரர்கள் நின்று டிராஃபிக்கை நிறுத்தி நிறுத்துகிறாங்க. இல்லைன்னா ஒரு சில ஜங்ஷனில் பார்த்திங்கன்னா போலீஸ்கார் மட்டும் அங்கே இல்லைன்னா ஒரு ஆள் இருந்தால் கூட பத்தாது, 2-3 பேர் நிற்கணும். சார்ஜென்ட் கீர்ஜென்ட்லாம் நிற்கணும். அப்போ தான் கொஞ்சம் மரியாதையாக ஒழுங்காக அடங்குவாங்க. இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். இன்றைக்கி ஷார்ட்ஸில் சில நன்மைகளும் இருக்குது. இது வெள்ளைக்காரன் நாட்டில் நடக்குது, அங்கெல்லாம் நடக்காது. சாதாரணமாக நம்ம ஊரில் சர்வசாதாரணம் நடக்கும், அங்கே நடந்தது போடுறாங்க. ஒருத்தர் ரெட் லைட்டில் நிற்காமல் போகிறான், போலீஸ் பிடிச்சிட்டாங்க. போய் அந்த பக்கம் போகிறான், டக்குன்னு போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ரெட் லைட்டு வந்தது பார்த்தியா? நான் பார்த்தேன். ஏன் நிற்கலை? உங்களை பார்க்கல சார், அதனால் நிற்கலை. நான் நினச்சேன், அட இங்கே பிறந்தவன் போல் இருக்காவன்னு நினச்சேன். நான் உங்களை பார்க்கல அதனால நிறுத்தேன். பாருங்கள், இப்படியே எல்லாம் பண்ணால் எப்படி? அந்த போலீஸ்காரன் எவ்வளோ முக்கியம். இப்போ ஒரு போலீஸ்காரர் நிற்கிறது ஒரு ஊருக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குது. அந்த போலீஸ்காரர் ஒல்லியாக இருக்கிறாருங்க, அவர் மேலே ஏற்றிட்டே போயிடுவாருங்க சிலர். இவருக்கெல்லாம் யார் பயப்படாதுன்னு நினைக்காதீங்க. அந்த போலீஸ்காருக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, ஒரு பேட்ஜு கொடுக்குறாங்க, ஒரு தொப்பி கொடுக்குறாங்க, கையில் ஒரு லத்தியை கொடுக்குறாங்க, இடுப்பில் ஒரு துப்பாக்கியும் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணுறதுக்கான அதிகாரத்தையும் கொடுக்குறாங்க. அதனால் ஆள் ஒல்லியாக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறத கேட்கலன்னா பட்டுன்னு 2 போடவும் செய்யலாம், இணங்க வைக்கலாம், அதிகாரம் இருக்குது. கடவுள் நமக்கு விசுவாசியின் அதிகாரம்ன்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்து இந்த உலகத்தில் வச்சு இந்த போலீஸ்காரர்கள் மாதிரி இயங்கும்படியாக வச்சுருக்கிறார். டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதுக்கு, இந்த உலகத்தில் எல்லாம் தாறுமாறாக போகாதபடிக்கு, எல்லாம் கெட்டு போகாதபடிக்கு, இந்த பொல்லாத காரியங்கள் சரமாரியாக நடக்காதபடிக்கு, இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் ஒரு தாங்கி கொண்டு எல்லாரும் ஓரளவுக்கு நல்ல விதத்தில் வாழக்கூடிய ஒரு உலகமாக இது இருக்கிறதுக்காக கடவுள் நம்ம இங்கே வச்சிருக்கிறார். இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் நம்ம வச்சிருக்கிறார், ஒளியாய் நம்ம வச்சிருக்கிறார், வெளிச்சமாக வச்சிருக்கிறார், உப்பாக நம்ம வச்சிருக்கிறார். நம்ம இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இதில் நம்ம வேலை, ஒரு பிரதானமான வேலை என்னென்னா, நாம் ஜெபிக்க வேண்டிய வேலை. நாம் ஜெபிக்கலைன்னா சத்துரு என்ன வேணால் செய்வான் என்பது நிச்சயம். உலகத்தை கெடுக்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு என்ன வேணால் செய்வாங்கிறது நிச்சயம். சரி, இவருடைய பிரச்சனையை பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. சத்துருக்கள் கொந்தளித்து பயங்கர தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாராக இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இதுக்கு 10 தேசத்தார் கூடி வந்திருக்கிறாங்க. இஸ்ரவேலை இனி இருக்கவே கூடாது, அவன் பேரை கேள்விப்படக்கூடாது, எல்லாரும் பறந்துடணும், அப்படி பண்ணணும்னு 10 தேசத்தார் கூடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு வாசிக்கும்போது எனக்கு 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் தான் ஞாபகம் வருது. யெகோசபாத் கதை இருக்குது, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? 3 தேசத்தார் சேர்ந்து இவங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து வர்றாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் யோசபாத்துக்கிட்ட முறையிடுறாங்க. ஜப கூட்டத்தை கூட்டி எல்லாரும் உபவாசித்து ஜெபம் பண்ணுறாங்க. அதை பாட்டாகவே பாடுறோம் நம்ம சர்ச்சில். ஜெபம் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்க, பாடுறவங்கள முன் வரிசையில் அனுப்புகிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தர் நல்லவர்ன்ற ஒரு பாட்டு பாடுறாங்க. நம்ம சர்ச்சில் அதை பாடுவோம். கர்த்தர் நல்லவர்ன்ற ஒரு அந்த 20ஆம் அதிகாரத்தில் இருக்கிற
வசனங்களே பாட்டாக எழுதியிருக்கோம், எழுதி நம்ம சர்ச்சில் பாடுறோம். அதை பாடுவாங்க. பாட்டை பாடியே விரோதிகள் தோற்கடிக்கப்படுறாங்க. பாட்டை பாடினதுனாலேயே விரோதிகள் தோற்கடிக்கப்பட்டு சிதறண்டு போய் எல்லாம் ஓடி போகிறார்கள். ஒரு பெரிய ஜெயம் அங்கே உண்டாகிறது. 3 தேசத்தார் கூடி வந்து இவங்களை ஒன்றும் இல்லாமல் நாக்குன்னு வந்திருக்காங்க. கர்த்தர் ரொம்ப சிம்பிளாக ஒரு பாட்டை வச்சு, விசுவாசிக்கிற ஒரு ஜனத்தை வச்சு, ஒரு ஜபத்தை வச்சு சிம்பிளாக கதையை முடிகிறார். அந்த 3 தேசத்தாருடைய முயற்சி ஒன்றும் இல்லாமல் போது இந்த ஜனங்களுக்கு எதிராக. அப்போ கர்த்தர் இன்டர்வீன் பண்ணால், தலையிட்டால் பெரிய காரியங்கள் நடக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்திங்கன்னா அவர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு, பகை உணர்வு உலகம் முழுக்க, அதாவது சரித்திரம் முழுக்க இருந்து வருகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம் இருக்குது. அதுக்கு நான் வரேன். அதுக்காக சில காரியங்களை சொல்ல வேண்டியதாக இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்க்கிற பகை உணர்வு உலகம் எங்கும் இருக்குது. எகிப்து காலத்திலே நீங்கள் பார்க்கலாம். எகிப்து தேசத்தார் அவர்கள் அடிமைப்படுத்தி ஆண் குழந்தை பிறக்கும்போது ஆண் குழந்தையெல்லாம் கொல்லுன்றாங்க. ஏன்னா அந்த வம்சம் வளரக்கூடாது, பெருகக்கூடாதுன்னு. ஆனால் அதே யாத்திராம 1ஆம் அதிகாரத்தில் இந்த கட்டளையை ராஜா போட்டப்ப தாதிமார்கள் குழந்தை பிறக்கிறத ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டுறாங்க, ஒழிக்க விட்டுறாங்க. ராஜா கேட்டப்ப சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் போகிறதுக்குள்ள அவங்க பெற்றுக்கிறாங்க, அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்றாங்க. அதுக்கு கர்த்தர் அந்த தாதிமாரெலாம் ஆசீர்வதிக்கிறார். எதுக்கு? பொய் சொன்னதுக்கு. கேட்கலாம், ஐயோ பொய் சொன்னாங்களே, சட்டத்துக்கு விரோதம் பொய் சொன்னாங்களே, அவங்கள எப்படி ஆசை? ஏன்னா கர்த்தர் கொலைகாரனுக்கு தொடர்பு போடுறது கிடையாது. சிறு பிள்ளைகளெல்லாம் கொல்லணும்னு சொல்லி நினைக்கிறவனுக்கு கர்த்தர் துணை போகிறது கிடையாது. அவங்க பொய் சொன்னாங்கன்னு மட்டும் இல்லை, அதுக்காக கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அவளுடைய குடும்பங்கள் தழைத்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்படிலாம் நடந்தது. கொடூரமான துன்பம் அவர்களுக்கு நடந்தது. கடைசியில் அடிமைகளாக்கி ரொம்ப கஷ்டப்படுத்தி எல்லாம் பண்ணாங்க. கர்த்தர் அவர்களை விடுவித்தார். ஏன்? ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணார். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன் மூலம் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி ஒரு உடன்படிக்கையே பண்ணார். நான் செய்வேன் அதை என்றார். அதுதான், நீ என்ன செய்ய போகிறேன்னு கேட்கல அவன்கிட்ட. நான் இது ஒன் சைடட், இது அன்கண்டிஷனல் கவனன்ட்னு சொல்லுவாங்க. நீ இப்படி செஞ்சால் நான் செய்கிறேன், அது வேறு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கவனன்ட்லாம் வேறு இருக்குது. இது அன்கண்டிஷனல். எது எப்படியோ நான் செய்ய வேண்டியதை செய்வான். ஆபிரகாமுக்கு சொன்ன உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன். ஐ வில் டூ இட்ன்றார். பெரிய ஜாதியை ஆக்குவேன். அவனுக்கு 100 வயசாக இருந்தான்னா ஒரு பிள்ளையை கொடுத்து அது மூலம் சந்ததியை எழுப்பி அதை லட்சக்கணக்காரர்களை பெருக்கி கடல் மண்ணலத்தனையும் ஆக்கி வானத்து நட்சத்திரத்தை போல் ஆக்கி காமிப்பேன்றார். ஆக்குனார். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து அந்த உடன்படிக்கையில் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து, இப்போ மேரேஜை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வாக்குத்தத்தம் எவ்வளோ முக்கியம்னு. உடன்படிக்கையே இந்த வாக்குத்தத்தத்தில் தான் நிற்கிது. உடன்படிக்கையின் போது வாக்குறுதி கொடுக்குறோம் இல்லையா, மீற முடியாது. அதை கர்த்தர் வாக்குறுதி கொடுக்குறார். கொடுத்து அதை அப்படியே நிறைவேற்றி காண்பிக்கிறார். அவர்கள் கடல் மணலத்தனி ஆகிறாங்க, வானத்து நட்சத்திரம் போல அவர்கள் ஆகிறார்கள். எத்தனை குழந்தையா பிறந்தவொடனே கொலை பண்ணுன்னு சொல்லி ஒன்றும் நடக்கலை. கடைசியில் மோசேயை பிறந்தவனை ஒழிச்சு வைக்கிறாங்க. ஒழிச்சு வச்சவனை கர்த்தர் அவர் ப்ரோக்ராம் போட்டு பார்வோனுடைய வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சி விட்டுறாரு. அப்படி குமாரத்தின் மகனாக வளர்க்கப்பட்டு ஒரு நாள் அவனுடைய சேனையும் ரதங்களையும் குதிரையும் போர் வீரர்களையும் அத்தனை முழு இராணுவத்தையும் கொண்டு போய் கடலில் மூழ்கடிக்க போகிறவனை அவனையே சோறு போட்டு வளர்க்க வச்சார். கர்த்தருடைய ப்ரோக்ராம் வேறு மாதிரி. வெப்பார் ஆப்புன்றாங்களே நம்ம ஊரில், நல்லா பொருந்தும் கர்த்தருக்கு. அதில் பெரிய அளவு அது பண்ணுறதில்ல. அவன் நினச்சிட்டு இருக்கான் பெரிய பிள்ளைகளெல்லாம் கொல்ல சொல்லிட்டுனாக்கும் இந்த மாதிரி வளராதுன்னு. ஒடுக்க ஒடுக்க பெறுகிறார்கள் இருக்குது. ஏதோ பெருசாக பண்ணிடுறதா நினச்சான். கடைசியில் இவன் செலவுலையே அவன் அங்கே வளர செய்தார். பாருங்கள், நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் இல்லைன்னு நினைக்கும் போது இவங்க நினைக்கிறாங்க கர்த்தர் அங்கே இல்லையே, மௌனமாக இராதேயும், பேசாமல் இராதேயும், சும்மா இராதே என்றான். ஏன்னா ஒன்றும் கர்த்தர் இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாதிரி தெரியல, இல்லாத மாதிரி தெரியுதே. எனக்கு பிரசங்கியின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. பிரசங்கி 11ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா சொல்லுது, மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும்.
இந்த அர்த்தம் என்ன? மேகங்களை பார்த்த உடனே இருட்டாயிடுது, அப்படியே இருட்டிக்கிட்டு வருது, ஒரு மாதிரி அப்படி மந்தாரம் ஆகிடுது. மேகங்களை நிறைய நேரத்தில் நம்மளை கார் மேகன்றது நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஈடாக நம்ம பேசுவோம். ஒரு வாழ்க்கையில் ஒரு மேகம் சூழ்ந்துக்கிட்டு இருக்குதுங்க, கொஞ்சம் இருள் அடைஞ்சிருச்சு, கார் மேகம் போல் பிரச்சனையை தான் பார்க்குறேன், நிறைய பிரச்சனை, ஒரு ஒளி வீசணும், இங்கே இல்லை கார் மேகமாக இருக்குன்றோம். ஆனால் ஒரு விவசாயி அதே மேகத்தை வேறு மாதிரி பார்க்குறான். மேகங்கள் இருண்டுக்கிட்டு வரும்போது ஐயோ என்னது இதுவரை இருட்டாயிடுச்சு, என் வாழ்க்கையை இருட்டாயிடும்னு அவன் யோசிக்கிறானா? கிடையாது. அப்போ தான் அவன் நினைக்கிறான் என் வாழ்க்கையே மலரப்போகுது. ஏன்னா அந்த மேகங்கள் தனக்குள்ளே மழையை சுமந்து கொண்டிருக்கிறது. மேகம் எவ்வளோ கருப்பாக இருக்குதோ, எவ்வளோ அந்தகாரமாக இருக்குதோ, அது அந்த அளவுக்கு மழை கொட்டோன்னு கொட்ட போகிறது. மழை கொட்டினா பூமி நனைய போகிறது. இவன் விதைத்த விதைகள் நல்லா வேரூன்றி வளர்ந்து பெரிய அறுவடை உண்டாக போகிறது. இவன் செழிக்க போகிறான், நல்லா இருக்க போகிறான். அப்போ மேகத்தை பார்க்கும்போது அவனுக்கு நம்பிக்கை தான் உண்டாகிறது, தவிர நம்ம மாதிரி அவன் நினைக்கிறது இல்லை. ஐயோ ஒரே பிரச்சனையாக இருக்குது, மேகம் மந்தாரம் மாதிரி இருக்குது வாழ்க்கையே. இல்லை 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 அவன் சொல்கிறான் அப்படி தான் தெரியும் கொஞ்சம் நேரம், பட் கொஞ்சம் நேரம் பொறுத்து பாரு, இல்லை மழை பெய்யும், மழை பெஞ்சு பெரிய மாற்றம் உண்டாகும் அப்படின்னு நினைக்கிறான். கிறிஸ்தவர்கள் அந்த விவசாயி மாதிரி இருக்கணும். நிறைய நேரத்தில் விவசாயியுடைய புத்தி நமக்கு இருக்கணும். விதைச்சா விளையும்னு தெரியணும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு விதம் மாதிரி நம்ம உள்ளத்தில் போகுது. அப்போ விதைச்சா விளையுன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அப்படி நம்ம பார்க்கணும் பாருங்கள். நம்ம பிரச்சனைகளை பார்க்கும்போது நம்ம எப்படி நினைக்கணும்? நம்ம உள்ளத்தில் வசனத்தை விதைச்சிருக்கிறோம், வசனத்தை நம்புகிறோம், கர்த்தரை நம்புகிறோம். ஆமாம் கார்மேகம் மாதிரி தெரியுது, ஆனால் அந்த கார்மேகத்துடைய அர்த்தம் எனக்கு வேறு மாதிரி வருது. பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் போது அந்த நேரத்தில் தான் வாழ்க்கையில் இதுவரை நடக்காத பெரிய பெரிய அற்புதங்கள் கர்த்தர் செய்வார். இருக்கீங்களா? சிலர் வாழ்க்கையின் பிரச்சனையினாலேயே சிலர் நம்பிக்கை இழந்து விட்டுறாங்க. போதும் வேணாம், இனிமே எவ்வளோ ட்ரை பண்ணுமோ ட்ரை பண்ணிட்டேன், இனிமே வேணாம் அப்படின்னு விட்டவங்களாம் இருக்கிறாங்க. ஊழியத்தில் கூட நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ ட்ரை பண்ண முடியலைங்க விட்டேங்க அப்படின்னு விட்டுட்டு கடைசியில் 50-60 வயசில் அதை யோசித்து வறுத்துக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் என்னை அழைச்சார், வச்சார், நான் நிற்கலை, விட்டுட்டேன், ஏன்னா தாங்க முடியல, விட்டுட்டேன், ஒரே பிரச்சனை, விட்டுட்டேன்னு. நான் சொல்கிறேன், பிரச்சனை முத்தும் போது சந்தோஷப்படணும். ஏன்னா அடுத்தது மழை பெய்ய போகுது, பெரிய ஆசீர்வாதம் கொட்டுன்னு கொட்ட போகுது, வாழ்க்கை இனிமே தான் மலரப்போகிறது. அப்போ மேகத்தை அப்படி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையின் மேகத்தை. இந்த ஆளுங்க மாதிரி இருக்காதீங்க. மௌனமாக இராதையும், பேசாமல் இராதையும், சும்மா இராதையும். வாழ்க்கையின் பிரச்சனையை பார்த்துட்டு கடவுள் எங்கன்னு கேட்குறாங்க. கடவுள் நல்லா இருக்கிறாரு, நீங்கள் அவர் இல்லைன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்காக வேலை செஞ்சுருக்கா. மோசையை ரெடி பண்ணார் பாருங்கள், எவனுக்கும் தெரிஞ்சிருக்காது. அன்றைக்கி எத்தனை வருஷம் தெரிஞ்சு, 40 வருஷம் ஆச்சு. அவன் வளர்ந்து 40 வயசுக்கு மேலே தான் வந்து வேலைலாம் நடக்குது. அது வரைக்கும் எல்லாம் நினச்சா கடவுள் நம்மளை மறந்துட்டார், இத்தனை அடிமையாக இருக்கிறோமே, இவ்வளோ தொல்லை, இவ்வளோ கஷ்டம், கடவுள் எங்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறான். கடவுள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு பெரிய ஷோ டவுனுக்கு, பெரிய வெற்றிக்கு, பெரிய விடுதலைக்கு, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் இவளை வளமானவர்கள் ஆக்குவதற்கு, அடிமைத்தன சங்கிலியை முறிப்பதற்கு பெரிய ப்ரோக்ராம் போட்டு பண்ணிகிட்டு இருக்கார் கர்த்தர். அது மட்டும் இல்லை, மேகத்தை பார்த்தோன்னே சூரியன் வெளிச்சம் இல்லையே. சிலர் நினைக்கிறாங்க மேகம் வந்து சூரியன் அழிச்சிட்டா மாதிரி நினைக்கிறாங்க. இனிமேல் வெளிச்சமே வீசாதா என் வாழ்க்கையில், இந்த பிரச்சனையால் நாங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா, இந்த பிரச்சனையை என்ன கவுத்துருமோ முடிச்சிடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. மேகம் எவ்வளோ டார்க்காக இருந்தாலும், எவ்வளோ அந்தகாரப்பட்டிருந்தாலும், அதுக்கு பின்னால் சூரியன் ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறது. இந்த மேகம் கொஞ்ச நாளைக்கு அந்த ஒளியை மறைக்கிற ஒளியை அதை ஒழிக்க முடியாது. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மேகத்தை பித்து பெயர்த்து கொண்டு சூரிய ஒளி வீசும். அதன் கதிர்கள் உங்களுடைய செடி கொடிகள் மேலே பட்டு அருமையான பலன் அங்கே கிடைக்கும், மலர்களும் பழங்களும் அங்கே உண்டாகும். சூரியனை யாரும் அழிக்க முடியாதுங்க. கர்த்தர் அவர் பிரகாசிக்கிற சூரியனை உண்டாக்குனவர், அவரை யாரும் அழிக்க முடியும்? கர்த்தரை யாரும் ஒழிச்சிட முடியாது. கர்த்தர் இங்கே மறைஞ்சு போயிடுறது இல்லை, பயந்து போயிடுறது இல்லை, ஒளிஞ்சிக்கிறது இல்லை. அவர் இருக்கிறார். நீங்கள் இல்லைன்னு நினைக்கும் போது கூட அவர் அங்கே இருக்கிறார். நீங்கள் இல்லைன்னு நினைக்கும் போது இன்னும் நல்லா வீசிக்கிட்டு இருக்கார், ஒளி வீசிக்கிட்டு இருக்கார். மேகங்கள்லாம் மறையும். ஊரில் மேகம் எப்போ தான் வருது, சூரியன் கரெக்டாக தினந்தோறும் இத்தனை மணி நேரம் ஒளி
வீசுகிறது. அது அப்பப்போ வந்துட்டு போகும் மேகம் மந்தாரம். இது எப்போவுமே இருக்கக்கூடியது. கர்த்தர் அப்படிப்பட்டவர் இல்லையா? சரி, அப்போ இவங்க அதை பற்றி பயப்படுறாங்க. ஏன்னு சொன்னால் என்ன இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கே அப்படின்றத சொல்லி பயப்படுறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு பின்னால் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆன்டிசெமெட்டிக் ஃபீலிங்ஸ், இஸ்ரவேலருக்கு எதிராக ஒரு பகை உணர்வு சரித்திரம் முழுக்க இருந்திருக்கு. எகிப்தில் ஆரம்பிச்சது. ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, அழிக்க முடியவே இல்லை. எத்தனை பேரை கொன்னாலும், எத்தனை பேரை அடிமைப்படுத்தினாலும், எவ்வளோ சங்கிலியை கட்டி அவங்க ஒழிச்சே போட்டணும் இந்த வம்சத்தையே நினைச்சாலும் முடியல. வெளியே வரும்போது கிட்டத்தட்ட 30 லட்சம் பேராக வெளியே வர்றாங்க. உள்ளே போகும்போது 70 பேராக போனவங்க, வெளியே வரும்போது 30 லட்சம் பேராக வரும். கர்த்தர் அவர்களை பெருக பண்ணுகிறார். உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னவர் அவர் பெருக பண்ணுகிறார் இல்லையா? அப்புறம் 721 பிசியில் நார்தர்ன் கிங்டம், இஸ்ரேல் 2ஆக பிரிஞ்சிருச்சு. அப்போ நார்த்து சவுத்துன்னு 2ஆக பிரிஞ்சிருச்சு. அந்த நார்தர்ன் கிங்டமை அசிரியா ஸ்கேட்டர் பண்ணி அங்கேருந்து விரட்டி, அவங்க தேசத்திலேருந்து விரட்டி அவங்க எல்லையை கைப்பற்றி கொண்டு கொடூரமான ஆளுங்க இவங்களை சிதறடிச்சாங்க. உலகம் முழுக்க சிதறடிச்சு கிட்டத்தட்ட காணாமல் போயிட்டாங்கன்ற அளவுக்கு சிதறடிச்சிட்டாங்க. 150 வருஷம் பொறுத்து சதர்ன் கிங்டமையும் அப்படியே பாபிலோன் பண்ணுச்சு. பாபிலோன் ஸ்கேட்டர் பண்ணல, கொண்டு போய் பாபிலோனியாவில் அவங்கள கொண்டு போய் அடிமைகளாக வச்சு எல்லாம் பண்ணி 70 வருஷத்துக்கு பிறகு திரும்பி வந்தாங்க. அவங்க திரும்பி வரல. ஆனால் கர்த்தர் கொண்டு வருவார்னு சொல்லுது வேதம் அவங்கள. சரி, இப்படியெல்லாம் நடந்தது பாருங்கள். அந்த உபத்திரவத்துக்கு பின்னால் அதன் பிறகு காலாகாலமாக உபத்திரவம் நடந்துட்டு தான் இருந்து கொண்டு இருக்கிறது பாருங்கள். மிடில் ஏஜஸில் கூட நிறைய பர்சிக்யூஷன், யூதர்களுக்கு நிறைய தொல்லைகள் இருந்தது. 15-16வது நூற்றாண்டுகளில் நிறைய மாசக்கர், அப்படியே போக்ரம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட இன அழிப்பு இதை பண்ணாங்க. அதில் யூதர்களை குறிப்பிட்டு குறி வச்சு எத்தனையோ தேசங்களில் பண்ணார்கள். 510 யூத சமுதாயங்கள் were exterminated in Europe and were decimated, கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டார்கள் யூரோப்பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சிலர்லாம் ஓடி போய் இட்டலி, ஹாலண்ட், ஈஜிப்டு, டர்க்கின்னு பல தேசங்களுக்கு போய் ஒளிஞ்சாங்க. அங்கே ஒளியை கூட விடல பாருங்கள். அவங்கள தற்காலிகமாக தான் தங்கலான்ட்டாங்க. தங்குறவர்கள் ஒரு கெட்டோ மாதிரி, ஒரு சேரி மாதிரின்னு வைங்களேன், அந்த மாதிரி ஒரு இடத்துல வெறும் யூதர்கள் தான் தங்கணும்னு சொல்லி வட்டம் போட்டு கொடுத்து இதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சு, எப்போவுமே தங்க முடியாது, கொஞ்சம் காலத்தில் ஓடி போகணுன்னெலாம் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணாங்க பாருங்கள். கடைசியில் நான் சொன்னது போல் ஹிட்லர் காலத்தில் கொண்டு குவிச்சாங்க 6 மில்லியன் பேரை. ஆனால் சரித்திரம், எழுதப்பட்ட சரித்திரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு தொல்லை கொடுத்து, இவ்வளவு ப்ரோக்ராம்ஸ், அதாவது இன அழிப்புகளுக்கெல்லாம் ஆளாகி பல முறை இனத்தை அழிக்கணும்னு முயற்சி எடுத்து எல்லாம் பண்ண பிறகும் இஸ்ரவேல் ஜனங்கள் வளர்ந்தோங்கினார்கள், செழித்தார்கள், ப்ராஸ்பர் பண்ணாங்க. 1831ஆம் ஆண்டு நடந்த அந்த கணக்கெடுப்பில் வெறும் 3 மில்லியன் யூதர்கள் பல தேசங்களில் சிதறண்டு கிடந்தார்கள்னு சொல்கிறாங்க. ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு 1936 3 மில்லியனா 30 லட்சம். 1936 அதுக்கு நடுவில் அந்த ஒரு 100 வருஷத்தில் பல இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்தது. இனாளிப்பெல்லாம் நடந்தது, கொன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. ரஷ்யாவில் கொன்று குவித்தார்கள் ஆயிரக்கணக்கான யூதர்கள். அதெல்லாம் முடிஞ்சு அந்த 100 வருஷத்தை, அடுத்த 100 வருஷத்தில் இன்னொரு சென்சஸ் எடுத்தாங்க பாருங்கள். அதில் ஜூவிஷ் வேர்ல்டு பாப்புலேஷன், உலகம் முழுக்க இருக்கிற ஜூஸை கணக்கு எடுத்தால் 16 மில்லியன் பேர் இருக்கிறான். எப்படி இருக்குது பாருங்கள். 13 மில்லியன் அதிகமாக இருக்குது ஒரு 100 ஆண்டுகளில். அது ஒரு பெரிய அற்புதம் தான். அப்படி ஆனது மட்டும் இல்லை, அவர்கள் செழித்தோங்கினார்கள். எந்த தேசத்தில் இருந்தாலும் அவங்கள தான் பணக்காரனாக இருக்கான், இல்லை அந்த மாதிரி செழித்தோங்கினார்கள், வளர்ந்தாங்க பெரிய அளவில். அதெல்லாம் நீங்கள் யூடியூப்லலாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் இருக்குது, நிறைய கற்றுக்கலாம் இதை பற்றி. இவங்க அப்படி வளர்ந்தாங்கன்றதை பற்றி கற்றுக்கொள்ளலாம். நான் இன்றைக்கி ஒரு யூடியூப்பை பார்த்துட்டு இருந்தேன் பாருங்க. ஒருத்தன் சொல்கிறான், அவன் கிறிஸ்டியன் கிடையாதுன்னு சொல்கிறான். கிறிஸ்தவரெல்லாம் கூட அந்த அளவுக்கு ஆகாதபடிக்கு யூதர்கள் எப்படி அவ்வளோ பேர் ஆடாங்கன்னு சொல்கிறான், விளக்கு சொல்கிறான். அவனே கிறிஸ்தவன் கிடையாது, சும்மா உலகத்தான் அதை விவரிக்கிறான். எப்படி சொல்கிறான்னா, எல்லா நம்பிக்கைகள்லையும், எல்லா மத நம்பிக்கை உள்ளவர்கள் மத்தியிலையும் இந்த பணம் மோசன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கிறிஸ்தவர்கள் கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம் என்னென்னா, ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழையும் ஒழிய பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில்
பிரவேசிக்க முடியாதுன்றதை ரொம்ப விரும்புகிறாங்க கிறிஸ்தவர்கள் கூட. பொதுவாக பணம் மோசம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. யூதர்கள் மட்டுமே பணம் நல்லதுன்னு நம்புகிறாங்க. அதை வச்சு நிறைய நல்ல காரியம் செய்ய முடியும்னு நம்புகிறாங்க. நான் சொல்லுங்க, ஒரு உலகத்தான் சொல்கிறான். கிறிஸ்தவங்க ஏன் அந்த மாதிரி வளராமல் போனாங்கன்றது காரணம் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க நம்புறது அந்த மாதிரி. அவங்க என்ன நம்புகிறாங்க, அது நல்லது, அதை வச்சு பெரிய காரியங்களை செய்யலாம், நல்ல காரியங்களை செய்யலாம், அது கடவுள் கொடுக்கறது. நம்ம நல்ல வேலை செஞ்சோம்னா அந்த நல்ல வேலைக்கு பலனாக கடவுள் அதை கொடுக்குறாருன்னு நம்புகிறாங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்புகிறாங்க. அதை வச்சு கடவுளுடைய நோக்கங்களை நிறைவேற்றலாம்னு நம்புகிறார்கள். அதனால தான் அவங்க கையில் வந்து குவியுதுன்றான். சரி, அது ஒரு எக்ஸ்ட்ரா மாதிரி. இன்றைக்கி உலகத்தார்ட்டேருந்து நிறைய கற்றுக்கலாம். அவங்களுக்கே தெரியுது இது என்ன பிரச்சனைன்னு. சரி, ஏன் இவ்வளோ வெறுக்கிறாங்க யூதர்களை? ஏன் இவ்வளோ வெறுக்கிறாங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான் என்னால் சொல்ல முடியுது பைபிள்லேருந்து. அது என்னென்னா, ஆதியாகமம் 3:15 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச பிறகு கர்த்தர் வர்றாரு, பிசாசின் இடத்துல இதை சொல்கிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அது சொன்னதுலேருந்து சாத்தானுக்கு ஆட்டம் கண்டுட்டான். மேசியா ஒருத்தர் வர்றாரு, இவன் தலையை நசுக்கிறவர் வர்றாரு, இவனை ஒன்றும் இல்லாமக்கிறதுக்கு வர்றாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அன்னையிலிருந்து அது இதுவாக இருக்குமோ, இந்த குழந்தையாக இருக்குமோ, அந்த குழந்தையாக இருக்குமோ, இந்த குழந்தை பிறக்காமல் தடுக்கிறதுல நிறுத்துறதுலேயே குறியாக இருக்கிறான். அதனால தான் அத்தனை தடவை வேத வசனத்தில் அப்படிலாம் அது 60 குழந்தைகளையோ அழிச்சான்னா. ஏன்னா அது பிசாசு ஆவி அவனுக்குள்ளே புகுந்து, ஐயோ அந்த குழந்தை பிறந்துருச்சோ, நம்ம தலையை நசுக்கிற குழந்தை தான் வந்திருக்கு போல இருக்குன்னு நினச்சிட்டு அத்தனை குழந்தைகளை 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள்லாம் அழித்தான். அப்போ ஏன் இவர்கள் மேலே எவ்வளோ பெரிய ஒரு பகை உணர்வு உலகம் முழுக்க இருக்குன்னா, பிசாசானவன் இவர்களுக்கு எதிராக ஒரு பகை உணர்வை தூண்டுகிறான். ஏன்னா இவர்கள் மூலமாக மேசியா வருவார், வந்து பிறப்பார், உலக இரட்சகர் வருவார் அப்படிங்கிறது, பிசாசின் பிடியிலிருந்து மக்கள் விடுதலை ஆவார்கள்னு தெரிஞ்சு அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னா இந்த இனத்தையே ஒழிக்க வேணும் என்கிற ஒரு அப்படிப்பட்ட, இல்லைன்னா இந்த இனத்தை பற்றி எதுக்கு அவ்வளவு ஒரு விரோதம், இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பகை? அதுதான் சொல்கிறாங்க. அதாவது இந்த ஒரு வசனம், இந்த ஒரு தீர்க்க தரிசனம், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், இதுக்கு பயந்து தான் பிசாசானம் தூண்டுகிறான், தூண்டி வெறுப்பையும் பகையும் தூண்டி வைக்கிறான் அப்படின்றாங்க. சரி, இந்த 8ஆம் வசனம் முடிஞ்ச உடனே அங்கே சேலான்னு பிராக்கெட்டில் போட்டிருக்கு. நிறைய பேர் இதை அப்படியே வாசிட்டு போகிறோம், அதை வாசிக்கிறது கூட இல்லை, அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வசனத்துக்கு போயிடுறோம். இந்த சேலாவுடைய அர்த்தத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது அநேகமாக என்னவாக இருக்குன்றாங்க. சரி, அதை பற்றி தெளிவான விளக்கம் இல்லை. ஆனால் முக்கால்வாசி பேர் என்ன சொல்கிறாங்க, அதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும்னா, ஸ்டாப் அண்ட் கான்டெம்ப்ளேட், நின்று கவனித்து தியானி. கொஞ்ச நேரம் நின்று கவனித்து ஆழமாய் தியானி இதை அப்படின்னு அர்த்தம். அதை கொஞ்சம் செய்யணும். இப்போது செஞ்சு ஜெபம் பண்ண போகிறேன். இப்போது இதை தியானிக்கும் போது எனக்கு என்ன கிடைச்சிது, இன்றைக்கி நான் இதை தியானித்தேன் பாருங்கள். இங்கே நிறுத்திட்டு இந்த இஸ்ரவேல் மக்களை பற்றி யோசித்தேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன விவரங்கள்லாம், உலகமே அவர்களை பாய்க்குது, அப்போ கூட பெருகிறாங்க, அப்போ கூட கர்த்தர் காப்பாற்றிக்கிட்டார், எல்லாம் சேர்ந்து அழிக்க முடியல, இன்றைக்கு வரைக்கும் அழிக்க முடியல. அவர் மேலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, என்னமோ இருக்குது. ஏன் வெறுக்கிறாங்கன்னெலாம் சொன்னேன். மேசியா வர்றாருன்னு பிசாசுக்கு தெரிஞ்சு இவர்கள் எதிர்க்கிறான். அவர்கள் ஏன் ஆசீர்வதிக்கப்படுறாங்க? ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமோட உடன்படிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. அப்போ நான் இதை தியானிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது, நானும் ஆபிரகாமின் சந்ததி. ஏன்னா கலாத்தியர் 3 சொல்லுகிறது, விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்கள். நான் விசுவாசிக்கிறேன்னா ஆபிரகாம் விசுவாசித்தது போல நானும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஏன் சிலுவையில் தொங்கினார்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு வந்து கிடைக்கும்படியாய் அப்படி ஆயிற்று இல்லைங்களா? அப்போ இயேசு சிலுவையில் தொங்கி என்ன பண்ணிட்டாரு? ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தம் ஆசீர்வாதம் அவனை எதிர்த்து யாரும் நிற்க முடியல. ராஜாக்கள் 5 ராஜாக்கள் அவன் போட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான். வெறும் வீட்டு வேலைக்காரனில் கொண்டு போய் யாரும் நிற்க முடியல, ஜெயித்தான். பஞ்ச நேரத்தில் அவனை பெரிய பணக்காரனாக்குனார். இப்படி அவனை வந்து தழைக்க பண்ணுகிறார் கர்த்தர் பல விதங்களில். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதியாக இருக்கிற எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்திருக்கிறது. இருக்கீங்களா?
அப்போ நான் அதைத்தான் இன்றைக்கி தியானித்து ஜெபம் பண்ணேன். என்ன தியானித்தேன்? கடவுள் எனக்கு காமிக்கிறாரு, இஸ்ரவேல் மக்களை எப்படி ஒரு ஸ்பெஷல் பீப்புளாக நான் தெரிந்தெடுத்து கொண்டு அவர்கள் மேலே கண்ணோக்கமாக இருந்து எவரும் அவர்கள் அழிக்க முடியாதபடிக்கு நான் காத்து, எத்தனை கொன்று குவிச்சாலும் எத்தனை மில்லியனை கொண்டு குவிச்சாலும் அந்த இனத்தை அழிக்க முடியல. அது மாதிரி தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அவ்வளோதான். ஆமாம், சிலர்லாம் ரத்த சாட்சியெல்லாம் மறைச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை இந்த பூமியிலிருந்து எவரும் ஒழிக்க முடியாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அது மேற்கொள்ளாதுன்னு இயேசு சொல்லியிருக்காரு. எவரும் அழிக்க முடியாத ஒரு சந்ததி இவர்கள். அதில் நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீங்க. கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அங்கமாய் நாம் இருக்கிறோம். அப்போ நம்ம கர்த்தருடைய கையில் இருக்கிறோம், அவருடைய கரத்தில் இருக்கிறோம். ஆமென். நாம் பெருகுகிறவர்கள், அதனால் பெருகிட்டே இருக்கிறோம், பெருகிட்டே இருக்கிறோம். இன்னும் என்னால் இந்த ஜபக்கூட்டம் இங்கே நடத்த முடியாது போல இருக்குது. பெருகிட்டே இருக்கிறோம். அப்படி தான் பெருகிட்டு தான் இருப்போம் நம்ம. ஏன்னா பெருகிறதுக்கான ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருக்குது. கடவுள் அப்படி கொடுத்துட்டார், என்ன பண்ணுறது? பெருகிட்டே இருக்கிறோம். பெருக பண்ணுவேன்ட்டார், பெருக வைக்கிறார், எல்லாவற்றிலையும் பெருக வைக்கிறார். கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம தலையின் மேல் இருக்கிறது. ஆசீர்வாதம் என்கிற அபிஷேகத்தை அவர் ஊட்டியிருக்கிறார். அந்த அபிஷேக தைலத்தை நம் மீது ஊற்றி இருக்கிறார். இதெல்லாம் எனக்கு மனசில் வந்தது பாருங்கள் இன்றைக்கி ஜெபம் பண்ணும்போது. இந்த மக்கள் எவ்வளோ விசேஷத்தவர்கள்னு நினச்சி பார்க்குறேன். அவர்களை காட்டிலும் நம்ம விசேஷத்தவர்கள் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் நாம். அப்படிப்பட்ட ஜனம். நம்ம எதுக்கு பயப்படணும்? எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், நம்ம அன்பு உருகிறார், ரத்தஞ்சிந்தி மீட்டு நம்ம விலைக்கரையும் கொடுத்து வாங்கி இருக்கிறார் கர்த்தர். அப்படிப்பட்ட ஜனம். அவங்கள பஸ்கா ஆட்டுக்குட்டியை கொன்று ரத்தத்தை பூசி அதன் பாதுகாப்பில் இருந்து அன்றைக்கி தான் விடுதலை கிடைச்சிது. நமக்கு கிறிஸ்துவே நம்முடைய பஸ்காவாக மாறிவிட்டார். அப்படி தான் வேதம் சொல்லுது. கிரைஸ்ட் இஸ் அவர் பாஸ் ஓவர்னு வருது இங்கிலீஷில். நம்முடைய பஸ்கா கிறிஸ்து. என்ன ஒரு பாக்கியமுள்ள ஜனங்களாக இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக நம்ம இருக்கிறோங்கிறது நீங்கள் யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்னு? இப்போ எத்தனை பேர் நம்புறீங்க சபைகள் பெருகும்னு? சபைகள் பெருகும், எல்லா இடங்களிலும் பூமி எங்கும் சபைகள் பெருகும். எவ்வளவு கிறிஸ்துவை எதிர்க்கிறவர்கள் எதிர்த்தாலும் பாருங்கள், கிறிஸ்துவை எதிர்க்கிறவர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க பாருங்கள். கிறிஸ்தவ நாடுகள்லேயே நான் பார்த்துட்டேன். சோ கால் கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கெல்லாம் போனீங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். சபைகளை மூடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே யாரும் வர்றதில்லை. பெரிய பெரிய சபைகள் கத்தீட்ரல் மாதிரி இருக்குது, 4 பேர் கூட இல்லை, மூடிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, இங்கே சபை ஆரம்பிங்கன்னா சொல்லுங்கள், சபையை கொடுத்துருவாங்க அவங்களே அப்படின்றாங்க. ஏன்னா பில்டிங் இருக்குது, நடத்துறது தான் ஆள் இல்லை, அப்படி இருக்குது. ஃப்ரீயாக கொடுப்பாங்க, நீங்கள் நடத்திங்கன்றாங்க. அந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, சமுதாயத்தில் அங்கே பார்த்துட்டேன் நான், கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் சொல்கிறாங்க கிறிஸ்துவ உள்ளே கொண்டாடாது, கிறிஸ்துவை பற்றி பேச, வேறு ஏதாவது பற்றி பேசு, வேறு எந்த மார்க்கத்தை பற்றி அதை பற்றி இதை பற்றி ஃபிலாசபி, ஏதாவது ஃபிலாசபி பேசு, ரிலீஜியஸ் ஃபிலாசபி எல்லாம் பேசு. நாங்கள் உட்காந்து கேட்குறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எங்களுக்கு, அதெல்லாம் பேசு. புது புது ஃபிலாசபியை கொண்டு நாங்கள் கேட்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசாதேங்கிறாங்க. இருக்கீங்களா? எவ்வளோ வருந்தத்தக்க ஒரு காரியம் பாருங்கள். பிசாசு தூண்டுகிறான் வெறுப்பை, பகையை, இதை ஒழிக்க வேணும்னு நினைக்கிறான். அது மட்டும் இருக்கக்கூடாதுன்றாங்க. உள்ளே கொண்டாடாத, பைபிளில் கொண்டாட, உள்ளே அதை பேசாத அப்படிங்கிறாங்க. இது ஒழிஞ்சு போகுது, கரைஞ்சி போகுதுன்ற சந்தோஷப்படுறாங்க. ஆனால் கர்த்தர் இன்னொரு பக்கம் பெரிய ஒரு எழுப்புதலை அனுப்பி மக்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். நிறைய இடத்துல சபைகள் பெருகி கொண்டிருக்கிறது, ஆட்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள், கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நான் அதனால் நம்புகிறேன், பிரச்சனைகள்லாம் வரும்போது வெறும் மேகத்தை பார்க்குற மாதிரி பார்த்து ஐயோ ஒரே இருட்டாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. மழை வரப்போகுது, பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது, பெரிய காரியங்கள் நடக்க போகுது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் இங்கே தான் இருக்கிறாரு, நம்மோடு தான் இருக்கிறாரு, நம்மளை கைவிட மாட்டார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எத்தனை பேர் நீங்கள் ஜெபம் பண்ண விரும்புகிறீங்க? நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நம்ம இந்த சரீரத்தில் ஒரு அங்கமாக வச்சிருக்கிறார்.
அவருடைய எலும்புக்குரியவர்களாய் மாம்சத்துக்குரியவர்களாய் நாம் இருக்கிறோம்னு பவுல் சொல்கிறார். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், உடன்படிக்கையின் மக்கள். பயப்பட வேண்டாம், சூழ்நிலையில் கண்டு அஞ்ச வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை பெருக பண்ணுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை கொண்டு செல்லுவார். எல்லாரும் நாம் உள்ளத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி நல்ல சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். இது பெரிய பாக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதே பெரிய பாக்கியம். அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இஸ்ரவேல் மக்களை போல கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோமே, அது எவ்வளோ பெரிய பாக்கியம். எவ்வளோ பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் கர்த்தாவே. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள், நாங்கள் பாக்கியவான்கள். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை போல பாக்கியவான்கள் இருக்க முடியாது. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எங்களை நீர் பெருக பண்ணி கொண்டிருக்கிறீர். பூமி எங்கும் எங்களை பெருக பண்ணி கொண்டிருக்கிறீர். எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் எங்களை பெருக பண்ணி கொண்டிருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, உம்முடைய கரம் எங்கள் மீது இருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் மீது உம்முடைய கரம் இருந்து அவர்களை இந்நாள் வரைக்கும் பெருக பண்ணுகிறது போல எங்கள் மீது உம்முடைய கரம் இருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை எண்ணி பார்க்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கண்ணின் விழியை போல எங்களை வைத்திருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்கு விசேஷமானவர்களாக இருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை கைவிடாமல் நடத்துகிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில் இருக்கிற எந்த தொல்லைகளும், எந்த கஷ்டங்களும், எந்த துன்பங்களும் எங்களை அழிக்க முடியாதுங்கிற விதத்தில் எங்களை பாதுகாப்பாய் நீர் வைத்திருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாதுகாப்பு மரணம் கோட்டையுமாய் நீர் இருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வளர பண்ணுகிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். தழைக்க பண்ணுகிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். செழிக்க பண்ணுகிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். மேலோங்க செய்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கீழாயிராமல் மேலாயிருப்பாய் என்று சொல்லி செய்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். பாலாயிராமல் தலையாயிருப்பேன் சொன்னபடியே செய்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். செழிப்படைய செய்து கொண்டிருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். சகல நன்மைகளால் எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைய பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளுக்கு நீர் கொடுக்கிற ஞானத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளெல்லாம் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஒரு சாம்பிள் தான். நீங்கள் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. சேலான்றது அங்கே நிறுத்துங்க. நிறுத்தி தியானி. இஸ்ரவேல் மக்கள் எப்படியோ அப்படி தான் நாம் அவளை கர்த்தர் எப்படி நேசிக்கிறாரோ அப்படி தான் நம்மளை நேசிக்கிறாரு. அவர்கள் எப்படி உடன்படிக்கையில் இருக்காங்களோ அதே மாதிரி நாம் உடன்படிக்கையில் இருக்கிறோம். அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம், அதே ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இதை வச்சு இந்த வர வாரத்தில் ஒவ்வொரு நாளும் இதை ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துங்கள். ஆமென். 9ஆம் வசனத்தில் இந்த வாசிப்போம். இப்போ ஜெபம். இந்த பிரச்சனையின் மத்தியிலிருந்து ஜெபம் பண்ணுறாங்க. எப்படி ஜெபம் பண்ணுறாங்க? மீதியானருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றண்டை எண்ணோரில் அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் போன சிசேரா யாபீன் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும். இந்த ஜெபத்தை கேட்டவுடனே கிறிஸ்தவர்களுக்கு இப்படியுமா ஜெபிக்கலாம்? விரோதிகளை என்ன பண்ணோன்றார்? நிலத்துக்கு எருவாய் போனது போல் இவங்க போட்டோம் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. இப்படிலாம் ஜெபம் பண்ணலாமையா? டங்குன்னு வருது இங்கிலீஷில் ஒரு டிரான்ஸ்லேஷன். அப்படின்னா சொல்ல வேண்டியதில்லை. அவங்க எப்படி டங்கு மாதிரி ஆனாங்களோ, எருவாக போனாங்களோ, அது மாதிரி எங்களை எதிர்க்கிறவர்களும் எருவாக போகப்படாது. சில கிறிஸ்தவர்கள் இதை பார்த்தோன்னா ஐயோ அப்படிலாமா ஜெபம் பண்ணலாம், நம்ம சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணணுமே, அவர்களை ஆசீர்வதிக்க சொல்லியிருக்குது, அவர்களுக்கு நல்லது செய்ய சொல்லியிருக்கேன், இப்படிலாமா ஜெபம் பண்ணுறது அப்படின்றாங்க. கண்டிப்பாக நம்ம சத்துருக்களை நேசிக்கணும், அவர்களை ஆசீர்வதிக்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் இவர்கள் இந்த பிரச்சனையில் இருக்கிற போது
ஏன் அப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்னு சில காரியங்களை சொல்கிறேன். இது வந்து பர்சனல் வெஞ்சன்ஸாக ஜெபம் பண்ணல. அவங்க ஒன்றும் அவங்கள வெறுப்பில் கடவுளை இவங்களை அழிச்சிடணுங்கிற மாதிரி ஜெபம் பண்ணலங்கிறத காட்டுறேன். வார்த்தைகள் ஒருவேளை அப்படி தெரிஞ்சாலும் காரியத்தை நீங்கள் தீர ஆராய்ஞ்சா அப்படி கிடையாது. 3 காரியங்களில் பரிசீலிங்கள் நீங்கள், அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவோம். ஒன்று, ஏன் இப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்னா, கர்த்தர் அவர்களுக்கு முற்காலத்திலே அவருடைய மக்களுக்கு செய்த காரியங்களைப் போல இப்போவும் திரும்ப செய்யணும்னு எதிர்பார்க்காங்க. இந்த எருவை போல் ஆக்கணுது முன்னே ஆக்கியிருக்காரு. இவங்களை எதிர்த்து வந்து நின்று அழிக்க வந்தவங்கள அவர் அழித்தார் இல்லையா? அதில் 2 குறிப்பிட்ட சம்பவத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் இவர் எழுதுகிறாருன்னு நினைக்கிறேன். 9லேருந்து 12 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, மீதியானருக்கு செய்தது போல அப்படின்றார். அந்த கதை ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? மீதியானருக்கு செய்தது போலன்னா நியாயாதிபதிகள் 6லேருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் கிதியோனுடைய கதை ஞாபகம் வருதா? பராக்கிரமசாலின்னு சொல்கிறான். அவன் பாவம் ஒளிஞ்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறான் அந்த மீதியானருக்கு. ஏன்னா அவன் இருக்கிற தானியத்தெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுறானுங்க. அவன் வந்து அறுவடை எப்போ அவன் பார்த்து அவன் மூட்டை கட்டி வச்சுருந்தா மூட்டையை வந்து பிடிங்கிட்டு போயிடுறான். அவன் பயந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அவன்கிட்ட வந்து கத்த சொல்கிறார் பராக்கிரமசாலின்னு. அவனை பயந்துக்கிட்டு இருக்கிறவனை பயந்தாங்குழியை எடுத்து பராக்கிரமசாலியை ஆக்கி 32,000 பேரை கொண்டாடுறான். அவனை கத்த தலைவனை தேர்ந்தெடுக்கிறார், நியாயாதிபதியை தேர்ந்தெடுக்கிறார். 32,000 பேர் ரெடி பண்ணிட்டு, சரி ஆண்டவரே நீ சொல்கிறது போகிறேன், 32,000 பேர் ரெடி பண்ணிட்டான்றான். கத்த ரொம்ப ஜாஸ்தி. அப்போ எப்படி எத்தனை பேரை குறைக்குது? 22,000 பேரை குறைக்கிறான். கத்த சொல்கிறார் இன்னும் 10,000 பேரை வச்சுருக்க, ரொம்ப ஜாஸ்தி பண்ணுறாரு. அப்போ இன்னும் எவ்வளோ குறைக்கிறது? இன்னும் குறைன்னு கொடுத்து கடைசியில் 300 பேர் தான். இந்த 300 பேர் ஒரு லாந்தரை வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லைங்க, அந்த இருட்டில் சத்தம் போட்டு போகிறான். கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் சத்தம் போட்டு போகிறான். வந்தவன் இருட்டில் எந்திரிச்சு என்ன நடக்குன்னு தெரியாமல் ஏதோ பெரிய ஒரு சேனை வந்து நம்மளை அட்டாக் பண்ணுது, இவனுக்கு போய் யாரையோ கூப்பிட்டு வந்துட்டான்னு நினச்சி ஒருத்தன் அடித்து கொன்னுக்கிட்டு ஆயிரக்கணக்கான பேர் செத்து கிடக்குறாங்க. கொண்டதெல்லாம் விட்டுட்டு ஓடியே போயிட்டானுங்க. அவங்க எருவா போனாங்களா? ஆமாம், எருவா போனாங்க. அவன் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாக வச்சுட்டாரு கர்த்தர். இவங்களுக்கு எதிராக வந்தவனை ஒருத்தனுக்கு ஒருத்தனை திரும்ப வச்சு அங்கே அவன் கதை முடிஞ்சிருச்சு. அப்போ அதை சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. மீதியானருக்கு செய்தது போல் கீசானாட் என்ன மாற்றாண்டு எந்தூரில் அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் போன சிசேராயாபின் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும். சிசேராயாபின் கதை வந்து 4ஆம் அதிகாரத்தில் வருது நியாயாதிபதிகளில். சிசேரான்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, ஒரு இராணுவ கமாண்டர். இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தேசம் அங்கே ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்ருக்குது. அதில் கமாண்டராக இருக்கிறான். அவன்கிட்ட 900 இருப்பு ரதங்கள் இருக்கலாம். பயங்கரமான ஆள் அவன், பெரிய கமாண்டரு. அவன் இஸ்ரேலில் ரொம்ப தொல்லை கொடுக்குறான். இந்த தெபோராங்கிற ஒரு தீர்க்கதரிசி ஒரு பெண் இஸ்ரேல் தேசத்துக்கு நியாயாதிபதியாக இருக்கிறான். பராக் என்கிறவன் தான் கமாண்டரு இஸ்ரேல் தேசத்தின் ஆர்மிக்கு. அவனை போச்சோன்னா அவனே பயப்படுறான். இந்த மாதிரி சரி நான் வர்றேன் வாயான்னு சொல்லி கூப்பிட்டு போய் அவன் பாவம் இப்போ ஒரு பெண்ணு கையில் சாகணுன்னு இருக்கு அவனுக்கு. வான்னு சொல்லி கூப்பிட்டு போய் அங்கே நின்றுக்கிட்டு சரி நீ இப்போ அடின்றான். அடித்து விரட்டுறாங்க. ரதம் இதெல்லாம் ஒன்றும் நிற்க முடியல. இவங்கள்ட்ட ரதம்லாம் கிடையாது. 900 ரதத்தை வச்சுருந்தவன் ஓடுறான் பயந்து. இவன் அந்த சிசேராங்கிற கமாண்டரு பெரிய ஆள் பாருங்க, அவன் இறங்கி தலைதெறிக்க கால்நடையாக ஓடுறான். தப்பிச்சு ஓடும்போது ஒரு வீட்டாண்ட வர்றான். அங்கே ஒரு பெண்ணு கடவுள் ரெடி பண்ணி வச்சுருக்காரு பாருங்க. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப நண்பன் மாதிரி, வாங்க வாங்க ஆண்டவனே எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வா. நைஸாக பெட்ஷீட் போட்டு போற்றி விட்டுருச்சான். நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு இவர். போய் அந்த டென்ட்டு போடுறதுக்கு ஆணி, பெரிய ஆணி இருக்குது பாருங்கள், நல்ல தடியாக இருக்கும், பெரிய டென்ட்டில் அடிப்பாங்களே அந்த ஆணி எடுத்துகிட்டு வந்து நல்லா உறக்க தூங்கிட்டு இருக்கும்போது நெத்தியில் வச்சு அடிச்சு தான் பாருங்கள், நேராக போய் பூமியில் சொருகிட்டு இருக்குது அது. அவன் பராக்குங்கிற இஸ்ரேல் இராணுவ தலைவன் தேடிட்டு வர்றான். வாய் அங்கே தான் இருக்குது, வா காமிக்கிறான்னு சொல்லி காமிக்கிறான். கடைசியில் ஒரு பெண் கையில் அவன் சாகுறான். அவன் இராணுவமே ஒன்றும் பண்ண முடியல. அதெல்லாம் நினச்சி பார்த்து அவர்கள் நிலத்துக்கு எருவாது போன போல அப்படி செய்தது போல் அவர்களுக்கு செய்யும்னு பழைய காலத்தை நினச்சி பார்த்து, பழைய காலத்தில் கர்த்தாவே நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறீர், எங்களுக்கு உதவி இருக்கிறீர், எங்களுடைய விரோதிகளை மடங்கடித்திருக்கிறீர், எங்களுக்கு செய்யணும்னு சொல்கிறாங்க. எங்களை இப்போ காப்பாற்ற, எங்களை ஒழிக்கணும்னு நினைக்கிறான், நீர் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்றாங்க. 2வது காரியம் என்னன்னா, இவருடைய சத்துருக்கள் எதிராக வந்திருக்காங்களே, அந்த சத்துருக்கள்லாம் இவங்களுடைய சத்துருக்களாக அவங்கள பார்க்கல. இவங்க
கர்த்தருக்கு சத்துருக்களா பார்க்கிறார்கள். அதனால தான் 2ஆம் வசனத்தில் பாருங்கள், இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து. யாருடைய சத்துருக்கள்? உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பையங்கர் தலையெடுக்கிறார்கள்ன்றாங்க. அப்போ கர்த்தர்கிட்ட சொல்கிறாங்க, இது எங்கள் இஷ்யூ இல்லைங்க, எங்களுக்கு எதிராக வரலாம உமக்கு எதிராக வந்துடுற. எப்படி பார்க்குறாங்க பாருங்கள், கர்த்தருக்கு எதிராக வந்திருக்காங்கிறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஜனங்களை பற்றி பேசும்போது 3ஆம் வசனத்தில் உமது ஜனத்துக்கு விரோதமாக. அப்போ ஜனத்தை கூட எங்கள் இஸ்ரவேல் ஜனம் அப்படி பேசலை, உமது ஜனத்துக்கு விரோதமாக அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ உமக்கு விரோதமாக வந்திருக்கிறாங்க, உமது ஜனத்துக்கு விரோதமாக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எப்படி தந்திரம் பண்ணாங்கன்றத சொல்லும்போது, உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். உமக்கு எதிராக பண்ணுறாங்க தந்திரமெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சொந்தமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே. அதாவது இஸ்ரவேல் தேசம் வந்து தேவனுடைய வாசஸ்தலம் மாதிரி. அதாவது அவர் தங்கி இருக்கிற இடம், அவருடைய மக்கள் இருக்கிற இடம், பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கடவுள் கொடுத்துருக்கிறார். அந்த தேசத்தை நாங்கள் எடுத்துக்கோன்றான். அதை சொல்கிறாங்க, நீர் கொடுத்த தேசம் உமக்கு சொந்தமான இடம், இதை எடுத்துக்கணுன்றானே அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன சொல்ல வரேன், உம்முடைய ஜனம் உமக்கு எதிராக தந்திரம் பண்ணுறாங்க, இவர்கள் எங்களுடைய சத்துருக்கள் உம்முடைய சத்துருக்கள் அப்படிங்கிறாங்க. இதில் விசேஷமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, எந்த ஆங்கிளில் அதை பார்க்குறாங்கன்றதை கவனிங்க. எங்களுடைய சத்துருக்கள் எங்களுக்கு விரோதம் தந்திரம் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு ப்ரேயர் ஆஃப் ரிவெஞ்ச் மாதிரி ஆகிடுது. அது என்னை பாய்க்கிறவனுக்கு எதிராக நான் பண்ணுற ஜெபம் மாதிரி ஆகிடுது. இவங்க அப்படி ஜெபம் பண்ணல பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, கர்த்தாவே உமக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிறாங்க, உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக எழுதியிருக்கிறாங்க, உம்முடைய திட்டத்துக்கு விரோதமாக அவர்கள் சதி பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பர்சனல் வெஞ்சன்ஸ்னால் ஜெபம் பண்ணல. அவங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லைங்க, கடவுளுக்கு எதிராக பண்ணுறாங்களே இதெல்லாம், அதனால நீர் தலையிட்டு நீர் செய்ய வேண்டியதே செய்யும் அப்படிங்கிறாங்க. அப்போ இது வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ் ப்ரேயர் மாதிரி இல்லை. அதாவது நம்ம வந்து ஒரு விரோதியை நம்மளுக்கு பிடிக்காம போய் கர்த்தாவே அவன் தலையை செய்வோம் அப்படின்னு ஜெபம் பண்ணால் அது தப்பு. இவங்க எப்படி ஜெபம் பண்ணுறாங்க, கர்த்தா உமக்கு விரோதமாக சதி பண்ணி உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி இப்படி பண்ணுறாங்களே அப்படி தான் ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் தலையிடுவார், ஏன்னா அவருடைய இஷ்யூ இது, அவருக்கு எதிராக கிளம்பி இருக்கிறாங்க, அவர் சரியானதை செய்வார், இது அவரை பொறுத்த விஷயம், என்னை பொறுத்த விஷயம் இல்லை. எனக்கு விரோதமாக எழும்பல, அவருக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள் என்பதை சொல்கிறாங்க. 3வது, இது ரொம்ப முக்கியமானது. இது பார்த்திங்கன்னா 16ஆம் வசனத்திலேருந்து பார்த்திங்கன்னா, கர்த்தாவே அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும். ஏன் கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்க்க வேணும், தண்டிக்க வேணும்னு இப்போ ஜெபம் பண்ணுறாங்க? ஏன்னா அவங்க அழிஞ்சு போகணுன்றதுக்காக அல்ல, அவங்க ஒன்றும் இல்லாமல் போகணுன்றதுக்காக அல்ல, அவர்களும் உம்முடைய நாமத்தை தேட வேணும். கவனிக்கிறீங்களா? எங்களுடைய சத்துருக்கள் உண்மை வெறுக்கிறாங்க, அதனால் எங்களையும் வெறுக்கிறாங்க. அவர்கள் உண்மை அறிந்து கொள்ள வேணும், நீர் மெய்யான ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்து கொள்ள வேணும். உம்முடைய நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும். அங்கே இவங்க வந்து தோல்வி அடைந்து அவமானப்பட்டு போகிறதுனால நீர் எவ்வளோ பெரிய மெய்யான தெய்வம்ங்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ள வேணும், அவர்கள் ரட்சிக்கப்பட வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. யெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படிக்கு. மனுஷர் உணரும்படிக்குன்னா புறஜாதிகள் எல்லாம், வெறும் யூதர்கள் அல்ல. என்ன உணரணும்? யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர், மெய்யான தெய்வம் என்பதை அவர்கள் உணர வேண்டும். இஸ்ரவேல் மக்களை வெறுத்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, அவங்க கொள்கை, கடவுளை பற்றிய கொள்கை. ரோமாபுரியிலலாம் அவங்க ஆண்டபோது யார் வேணால் எந்த மதத்தை வேணால் பின்பற்றலாம் அப்படி தான் சொன்னாங்க. ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லோரும் பின்பற்றலாம். ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் அவங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னா ஒரே தெய்வம்னு சொல்கிறாங்க. ரோமாபுரியில் பல தெய்வங்களை அங்கீகரித்தாங்க, எல்லாம் தெய்வம் தான், அவன் வணங்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி போனாங்க. இவங்க சொல்கிறாங்க இல்லை, ஒரே தெய்வம் தான் மெய்யான ஒரே தெய்வம்ன்றாங்க. அந்த கொள்கையில் இருக்கிறாங்க. அவர் ஒருவரே தேவன், யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் தான் ஒரே தெய்வம். அது மட்டும் இல்லை, அவர் தான் பூமி அனைத்திலும் உன்னதமானவர்.
இதுதான் உலகத்தில் இன்றைக்கி பிரச்சனை. அது எப்படி? அதனால் நிறைய இவர்களை பற்றிய விரோதமும் அதனாலேயும் இருக்குது. ஆனால் ஜனங்கள் அதை உணரும்படிக்கு நீர் செய்யும்னு ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், இது ஒரு வெஞ்சன்ஸ் ப்ரேயர் இல்லை. இது அவர்களை அழிச்சு போன ஆண்டவர்களே அவர்களை கெடுத்து போனோம், அவர்களை எருவாக்கிடும் அப்படிங்கிற மாதிரி ஜெபம் இல்லை. அவர்கள் எங்களுக்கு எதிராக வந்திருக்கிறாங்க, நீர் தலையிட்டு காரியங்களை செய்யும். அதன் மூலமாக என்ன நடக்கணும்? நீர் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உம்முடைய நாமத்தை அவர்கள் தேட வேணும். இந்த பூமி அனைத்துக்கும் யெகோவா என்னும் நாமம் உள்ள தேவனே தேவன் என்பதை விளங்க பண்ண வேண்டும். பூமி அனைத்துக்கும் விளங்க பண்ண வேண்டும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க பூமி அனைத்துக்கும் கர்த்தர் விளங்க பண்ணணுங்கிறது நம்முடைய ஜெபமாக இருக்கணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லை, எத்தனை முறை ஜெயத்தை தந்திருக்கிறார், விரோதிகளை மடங்கடித்திருக்கிறார், விரோதிகள் தோற்றார்கள், தேவனுடைய மக்கள் ஜெயித்தார்கள். அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேணாமா? அதைத்தான் கேட்குறாங்க அவங்க. ஒரு வன்மமான ஒரு ஜெபம் அல்ல. அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா இந்த மக்களே குணப்பட வேண்டும், கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஜெபம். நம்முடைய ஜெபமும் அதுதான். இன்றைக்கு உலகத்தை பற்றி யாரோ பாய்க்கிறாங்க, நம்ம பாய்க்கிறது இல்லை, அவளை நேசிக்கிறோம். நம்முடைய விருப்பம் என்ன? நம்முடைய ஜெபமெல்லாம் என்ன? அவர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், இவர் தேவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்குது. எல்லோரும் எழுந்து நின்று ஜெபமா கொஞ்சம் நேரம் நல்லா சத்தத்தை உயர்த்தி ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். இதை உங்களுடைய ஜெபம் ஆக்கி கொள்ளுங்கள். இந்த வாரம் இந்த 2 காரியத்தை இந்த சேலான்ற இடத்துல நிறுத்தி நீங்கள் தியானித்து கடவுள் உங்களுக்கு காண்பிக்கிற காரியங்களெல்லாம் ஜெபம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த 9லேருந்து கடைசி வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து இந்த சொன்ன காரியங்கள் உங்களுக்கு உதவும் கொஞ்சம் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த உலகத்துக்காக கிறிஸ்துவை பாய்க்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள வேணும், கர்த்தரிடத்தில் திரும்ப வேணும், கர்த்தரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஜெபத்தை ஏறிடுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபங்கள் நம்முடைய வீடுகளிலிருந்து ஒலிக்கட்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், பதில் அளிக்கிறவர். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பூமியிலே கர்த்தாவே கிறிஸ்துவுக்கு எதிராக கிளம்பி இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மத்தியிலிருந்து உம்மை பிரசங்கிக்கிறவர்களை எழுப்ப நீர் வல்லவர். அநேகருக்கு உம்மை வெளிப்படுத்தி காட்ட வல்லவர். இப்படி சவுலை பவுலாக்கின தேவன், கிறிஸ்துவை எதிர்த்து சபைகளை இழுத்து மூடிய சவுலை பவுலாக்கி சபைகளை உண்டாக்க வைத்த தேவன், அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே செய்ய வல்லவராக இருக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படி அநேகரை கர்த்தர் எழுப்பும்படியாக ஜெபம் பண்ணுவோம். அநேகரை இந்த பூமியில் எழுப்புவீராக. எல்லா தேசங்களிலும் எல்லா ஜனங்கள் மத்தியிலும் ஜாதிகள் மத்தியிலும் எழுப்புவீராக. உம்மை வெறுக்கிறவர்கள் உம்மண்டையில் வர, உம்மை பாய்க்கிறவர்கள் உம்மை கண்டுகொள்ள, உம்முடைய நாமத்தை தேட, நீர் தேவன் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக. உம்முடைய நாமம் விளங்கட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமம் கர்த்தாவே போற்றப்படட்டும். ஓ அநேகர் உம்மை கண்டுகொள்ளட்டும் கர்த்தாவே. நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளட்டும். பாய்க்கிறவர்கள் வெறுக்கிறவர்கள் கூட திரும்பட்டும் கர்த்தாவே. ஒரு பெரிய என்கவுண்டர் உண்டாகட்டும். அநேகருக்கு இன்றைக்கு தேவனை சந்திக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரை அவர்கள் சந்திக்கட்டும். ஏதோ ஒரு விதத்தில் யார் மூலமாகவோ அல்லது அற்புத விதமாகவோ ஆண்டவரை சந்திக்கட்டும், அறிந்து கொள்ளட்டும், தெரிந்து கொள்ளட்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. கர்த்தரண்டையில் மக்கள் திரும்பட்டும். ஓ கடினமான இருதயம் உள்ளவர்கள் கூட அவருடைய இருதயம் கூட மாற்றப்படட்டும் கர்த்தாவே. மக்கள் உங்களுடைய திரும்பட்டும் கர்த்தாவே. திரும்பட்டும் தேவனே, திரும்பட்டும் 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 கர்த்தாவே. திரும்ப வைக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய சரீரமாகிய திருச்சபையை நீர் காக்கிற தேவன். உலகம் முழுக்க இருக்கிற இந்த கிறிஸ்துவின் சரீரத்தை காக்கிற தேவன். அதை வளர செய்கிற தேவன், இதை பெருக செய்கிற தேவன். பெருக செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம் பூமி எங்கும் விளங்க ஓ நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அறிவிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகரை அறிந்து கொள்ள ஜெபிக்கிறோம். அறியாதவர்களோடு அறிந்து கொள்ள கர்த்தாவே இயேசுவை குறித்த செய்தி எங்கும் பரவட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கும் கொண்டு செல்லப்படட்டும். எல்லா வழிகளிலும் கொண்டு செல்லப்படட்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம்
எல்லா மீடியாக்கள் மூலமாக கொண்டு செல்லப்படட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை நடப்பிப்பீர் என்று எதிர்பார்க்கிறோம். மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும் போது மழை நிச்சயமாய் பெய்யும் என்பதை எதிர்பார்க்கிறோம். பெரிய அறுவடையை எதிர்பார்க்கிறோம். அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். உடைய பெரிய செயல்களை எதிர்பார்க்கிறோம். இந்த சபையிலும் இன்னும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலும் அதை எதிர்பார்க்கிறோம் கர்த்தாவே. அப்படியே செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தில் எங்களை அதையெல்லாம் நடப்பிக்கிற ஒரு கருவியாக ஏற்படுத்திடணும். கருவியாக நீர் எங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற மக்களாய், ஊக்கமாய் ஜெபிக்கிற மக்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு இது உதவட்டும் கர்த்தாவே. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you.